தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு எப்படியும் 4 to 5 வாட்டி நான் சென்னைக்கு வருவேன். நான் வாழ்கிறது வெளிநாடாக இருந்தாலும் சென்னை மேலேயும் தமிழ்நாடு மேலேயும் எனக்கு ஒரு தீரா காதல். சின்ன வயசுலேருந்து வேற வழி இல்லாததுனால ஆஹ், ஏதோ கொஞ்சம் காசு சம்பாதிக்கணும் இல்லையா? ஸோ அதனால நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். வெளிநாட்டில் இங்கே தான் வாழ்கிறேன். இங்கே தான் வேலை செய்கிறேன். எல்லாமே இங்கே தான் இருக்குது எனக்கு. பட் இருந்தாலும் என்னோட பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட 80 வயசுக்கு மேலே இருக்கிறதுனால நான் எப்படியும் ஒரு 4 5 வாட்டியாவது இந்தியாவுக்கு வருவேன். வரும்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் பார்க்குறேன் சென்னையில் என்னெல்லாம் மாற்றங்கள், சென்னையில் எப்படி இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படி இருக்குது, தமிழ்நாடு அரசியல் நிலவரங்கள் எப்படி அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நான் சொல்கிற மாதிரி எனக்கும் அரசியலுக்கும் இருக்கிற ஈடுபாடு என்னைக்கு புலிகள் எல்டிடிஇ அப்படின்னு சொல்றது ஐபிகேஎஃப் அப்படின்றது நிறைய பேருக்கு இப்போ ஐபிகேஎஃப்னா என்னன்னே தெரியாது. ஐபிகேஎஃப் இஸ் இந்தியன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க என்னைக்கு ஸ்ரீலங்காக்குள்ள போறாங்களோ அதுல ஐபிகேஎஃப்க்கும் இந்தியா ஆஹ், இராணுவத்துக்கும் புலிகளுக்கும் இடையே சண்டை எப்போ ஏற்படுதோ அப்போலேருந்தே நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஆஹ், தமிழ் தேசியத்தை பற்றி பேசுவாங்க. தமிழினம் ஒன்று உருவாகணும் அப்படின்ற மாதிரி நிறைய கூட்டங்கள் எங்கள் வீட்டில் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுலேருந்தே அப்போலேருந்தே எனக்கு தமிழ் தேசியத்துக்கு மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாடு உண்டு. இந்த அரசியலில் இருக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு முக்கியமாக நமக்கு பொருளாதார ரீதியாகவும் நம்ம வலிமையாக இருக்கணுன்றதுனால வெளிநாட்டுக்கு வந்தேன், படித்தேன், வெளிநாட்டுக்கு வந்தேன். வாழ்ந்தாலும் என்னோட அதான் நான் எப்பவுமே சொல்கிற இது எங்கள் அப்பா தமிழ் ப்ரொஃபஸர்ன்றதுனால தமிழ் மேலே தீராத காதல், தமிழ்நாடு மேலே தீராத ஒரு அன்பு எல்லாமே இருக்கிறதுனால எப்பவுமே சென்னைக்கு வருவேன். சென்னைக்கு வரும்போது எப்படி இருக்கு தமிழ்நாடு, எப்படி இருக்கு தமிழ்நாடு, எப்படி வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் அரசியல் நிலவரங்களை பற்றி நான் எப்பவுமே பேசிட்டு தான் இருக்கிறது உண்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒவ்வொரு வாட்டியும் நான் திமுகவோட அரசியலும் பார்க்குறேன், அதிமுகவோட அரசியலும் பார்க்குறேன். திராவிட கட்சிகள் எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சியை நமக்கு கொடுத்துருக்காங்கன்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதுல ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா திமுகவே ஆட்சி செஞ்சுட்டு இருந்ததுன்னா அது பிரச்சனை. அதிமுகவே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா அதுல பெரிய பிரச்சனை இருக்கு. மாறி மாறி தான் வரணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு இடம் இல்லை, இடம் கொடுக்க கூடாது அப்படின்றதுலயும் நான் ஓரளவுக்கு உறுதியாக தான் இருக்கேன். அப்படின்றதையும் நம்ம சொல்றதுக்கு நான் எப்பவுமே வெக்கப்பட்டதும் கிடையாது. அவங்களோட அரசியல் என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதுவா இருக்கோ அப்ப நம்ம அதை பத்தி யோசிக்கலாம். ஆனா அவங்களோட அரசியல் நம்மளோட அரசியலை விட வெகு தொலைவில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க பேசுற கம்யூனலிசம் நமக்கு ஒத்து வராது. இருமொழி கொள்கை, அதே மாதிரி நம்மளோட பலவித விஷயங்கள், நம்மளோட படிப்பு, கலாச்சாரம், இது எல்லாமே அவங்க வித்தியாசமா இருக்காங்க, நாம வித்தியாசமா இருக்கோம். அவங்க அப்படின்னு சொல்றது பாஜக. அதே மாதிரி நான் இங்கன்னு சொல்றது தமிழர்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்றேன். பட் இப்போ வர பிரச்சனையை பத்தி நம்ம பேசுவோம். அதாவது என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம 2021ல நம்மளோட முதலமைச்சர் ஸ்டாலின் கடைசி கொஸ்டின் எலெக்ஷன் நாளன்னைக்குன்னு நினைக்கிறேன். கடைசி நாள் சன் டிவியில எல்லாரும் சொன்னாங்க திமுகன்னு வந்துச்சுன்னா சட்டம் சீரொழுங்கு ரொம்ப மோசமா இருக்குமே, நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மாதிரி கேட்டாங்க. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, என் மேல நம்பிக்கை வைங்க. இந்த ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அப்படின்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மேல நம்பிக்கை வைங்க, நான் நிச்சயமா இதை மாற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு எல்லாம் ப்ராமிஸ் பண்ணாரு. இன்னும் எனக்கு அது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு அவர் பேசும்போது. சரி, ஏன் அவருக்கு தான் ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு. ஆனால் இதுல எனக்கு வந்து வந்த உடனே நல்லா தான் இருந்துச்சு. முதல் ஒரு வருடம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு அவருக்கு அந்த அஹ், அவங்க ஆபீசர்ஸ் மேல ஒரு இருக்கிற அந்த கிரிப்பு போயிடுச்சோ அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா தமிழ் மக்களை நேசிக்கிறவங்க நிச்சயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ் மக்களுக்கு என்னெல்லாம் நல்லதோ அதை பண்ணுவாங்க. அதை பண்றது வழிய எதெல்லாம் கெட்டது இருக்கோ, அதாவது நல்லது நம்ம பண்றது ஓகே, கெட்டது எதெல்லாம் இருக்கோ அதை எப்படியெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா டாஸ்மாக் கடை.
டாஸ்மாக் சீரழிவு மாதிரி வந்து இந்த இந்த அதாவது வந்து எந்த ஒரு ஆட்சியிலும் இல்லாத ஒரு சீரழிவு அப்படின்றது தான் நான் வந்து பார்க்குறேன். எப்பவுமே வந்து டாஸ்மாக் அப்படின்னும் போது ஓப்பனாக இருக்கும். 12 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும், விச் இஸ் ஃபேர் இனஃப். நான் ஓகே, நல்லது. ஏன்னா குடிக்கிறவங்க குடிக்கிறாங்க, அவங்களுக்கும் ஒரு பொழுதுபோக்கு, அவங்களுக்கு அவங்கள நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. அது படிப்படியாக குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு டாஸ்மாக் 24 ஹவர்ஸும் திறந்துருக்கு, எப்போ போனாலும் கிடைக்குது. நான் லேட்டஸ்ட்டாக நான் போகும்போது கூட நான் வந்து அதை நான் சொன்னேன்ல, 3 மணிக்கு நான் வந்து ஏர்போர்ட்டில் இறங்கி இறங்கி நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகும்போது சரி, எங்கள் வீட்டை தாண்டி தான் டாஸ்மாகை தாண்டி தான் எங்கள் வீட்டுக்கு போகணும் போது ஒரு செகண்ட் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா இன்னும் வந்து ஒரு ஒரு 10 பேர் குடிச்சிட்டு தான் இருக்காங்க, 15 பேர் குடிச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போயிட்டேன். அப்புறம் திருப்பியும் காத்தால எழுந்த உடனே தூக்கம் வரல, ஏன்னா டைம் டிஃப்ரென்ஸ்னால. காத்தால எழுந்து வாக்கிங் வேற, ஒரு 7 மணி இருக்கும், ஃபுல்லாக கூட்டம். அப்புறம் என்ன, அப்புறம் எப்படி பண்றது? அப்போ வந்து சட்டம் சீரொழுங்கு எப்படி சரியா இருக்கும்ன்றத வந்து நம்ம வந்து நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் இன்னைக்கு சவுக்கு சங்கர் அவங்களோட வீட்லயும் நடந்திருக்கு. பட்ட பகல்ல ஒருத்தங்க வந்து ஒரு கூட்டமா போய் அவங்க அம்மாவை, அதுவும் வயசான ஒரு அம்மா, சரி அவர் மேல கருத்து கோபம் இருக்கலாம், அவர் மேல வந்து அரசியல் ரீதியா அவருக்கு வந்து பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கலாம், அவரோட சித்தாந்தத்துல பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கலாம். பட் இருந்தாலும் எப்பவுமே வந்து ஒரு டிஃபரன்ஸ் இருக்குன்னா அந்த கருத்தை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜனநாயக ரீதியில சண்டை போடுறது தான் வந்து சரியா இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா தனியா இருக்கிறாங்க. சவுக்கு சங்கருக்கும் எனக்கும் வந்து நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான், அவருக்கும் எனக்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. நான் அவரை மீட் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன், அவர்கிட்ட ஒரு ஒரு 3 மணி நேரம் நான் கலந்துரையாடி இருக்கேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ பர்சன். நிறைய. ஆனால் வந்து எனக்கும் அவருக்கும் வந்து சரி, நான் அவர் வேற பாத்தில் போயிட்டேன், நான் வேற பாத்தில் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. பட் இருந்தாலும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நீங்கள் நல்லா பண்ணுங்க தம்பி அப்படின்னு சொல்லி என்னை வந்து வாழ்த்திட்டு தான் அவர் போனார். ஆனால் அவர் வந்து அவரோட வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை மிரட்டி, அதெல்லாம் விட ஜாஸ்தியா அவங்க அம்மாவை மிரட்டினது. வயசானவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்கறதுக்கு இல்ல. அப்படி இல்லைன்னா அது ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து மனித கழிவுகளை வீடு ஃபுல்லா தெரிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? யாரு இந்த மாதிரிலாம் சிந்திப்பாங்க? அதுவும் சிந்திக்கிறதுக்கு நீங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு மனித கழிவுகளை போய் நீங்க எடுத்துட்டு வரணும் அப்படின்னா, அப்போ என்ன வேணா நம்ம இந்த ஆட்சியில பண்ணலாம், யாரு வேணாலும் நம்ம போயிட்டு என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு இருக்கிறதுனால தானே பண்ணுவாங்க, இல்லையா? இல்லப்பா நம்ம அது பண்ணனா நம்ம வந்து மாட்டிப்போம், மாட்டிக்கிட்டோம்னா நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவன் நிச்சயமா பண்ண மாட்டான். இல்ல அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, என்ன ஒரு 3 நாள் போலீஸ் ஸ்டேஷன் போகலாம், இந்த போலீஸ் ஸ்டேஷனை உள்ள காசை கொடுத்து நமக்கு வேண்டியதை வாங்கிக்கலாம், ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒரு வீக் ஒரு 10 நாள் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறவன் தான் நிச்சயமா துணிஞ்சு பண்ணுவாங்க. இப்போ இந்த துணிஞ்சு பண்றதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டாஸ்மாக்ல சரக்கை போட்டு நேரா போயிட்டு பண்றது தான் இந்த மாதிரி முக்காவாசி வேலைகள் இந்த மாதிரி இடத்துல தான் நடக்குது. அதனால தான் நான் வந்து சொல்றேன், நான் மது குடிக்கிறவனுக்கு வந்து அது வந்து ஓகே, அது 8 to அது 10 மணிக்கு ஓப்பன் பண்ணீங்களா, 12 மணிக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுங்க. எதுக்கு வந்து ஃபுல்லா 24 ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபுல்லா குடிச்சிட்டு இந்த மாதிரி பண்றதுனால தான் பிரச்சனைகள் வருது. இந்த பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணணும். இது டிஎம்கே கவர்மெண்ட் வந்து ஒரு நிச்சயமா ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். சவுக்கு சங்கர் நடந்தது மிகப்பெரிய ஒரு அநீதி. அவங்க அம்மாவை போய் மிரட்டினது, மனித கழிவுகள் அவங்க வீட்டில் போயிட்டு கொட்டுறதெல்லாம் வந்து, அதாவது வந்து பயமே இல்லாதவன் எப்படியா இருந்தாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம். அது இதே தான் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு ஒரு பையனும் அவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு தனி உரிமை இருக்கு. அவங்களுக்கு வந்து ஓகே, அவங்க அவங்க ஒரு பையனும் பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒருத்தன் வந்து அவங்கள வந்து அந்த பெண்ணோட உரிமையை வந்து பறிக்கிற மாதிரி அவன் வந்து நடந்துக்கிட்டான், பலாத்காரம் செய்யறான் அப்படின்னா என்ன ஒரு தைரியம்? என்ன ஒரு தைரியம்? இப்போ ஷாகுல் ஹமீத், அவர் அவர் பேர் தெரியல, திருநெல்வேலியில அவரை வெட்டி கொண்டு இருக்காங்க. எவ்ரிடே ஒவ்வொரு கொலை நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து இது என்ன தமிழ்நாடா, இல்லாட்டா ரத்த பூமியா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு. இது என்ன ரொம்ப அதாவது வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. லா அண்ட் ஆர்டர்னு நம்ம சொல்றோம் இல்லையா,
லா அண்ட் ஆர்டர் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பேட். இதுக்கு வந்து முதலமைச்சர் வந்து பதில் சொல்லி தான் ஆகணும். நான் சவுக்கு சங்கருக்குன்னு சொல்லலை. இந்த சட்டம் ஒழுங்க இதை வந்து காசு கொடுத்து வந்து சரி பண்ணிடலான்னு முதலமைச்சர் நினைச்சாருன்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு. அவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு குழியை தோண்டி புதைச்சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸை போட்டு ஸ்ட்ரிக்ட் ஒரு இதை வந்து நம்ம வந்து பண்ணலை அப்படின்னா, ஏன்னா வந்து எல்லாருமே ஜென்ரலாக இப்போ வந்து வெளியே போகிறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன நடக்கும்னே தெரியலடா. இப்போல்லாம் வந்து எங்கே போனாலும் ரவுடிசம், எங்கே போனாலும் வந்து எதிர்த்து பேசுகிறாங்க. எங்கே நியாயமாக தம்பி ஏன் தம்பி இப்படி பண்ணனா, ஏ போமா போமான்றாங்க. என்ன என்ன பண்ண சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து அதாவது வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஜிஎம்கேவோட விசுவாசிகள். நான் யாரோட விசுவாசியும் கிடையாது. நான் எங்க வந்து நியாயம் இருக்கோ அதை வந்து நான் வந்து பார்க்குறவன். என்னோட தொகுதிக்கு யார் நல்லது பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேனோ அவங்களுக்கு தான் என்னோட ஓட்டு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து யாருக்கும், திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, சீமானா இருந்தாலும் சரி, இவங்க 4 பேருக்கு தான் என்னோட ஓட்டு. அவங்க 4 பேர்ல யாரு அந்த இடத்துல நல்லது பண்ணுவாங்களோ அவங்களுக்கு என்னோட ஓட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்படி போயிட்டு இருந்ததுன்னா என்ன பண்றதுன்னு எனக்கும் சொல்ல தெரியல. பட் இருந்தாலும் இது வந்து முதலமைச்சர் உள்ள வந்து சட்டம் சீரொழுங்க ஒரு உண்மையான ஒரு நல்ல ஆபீசர்ஸ்ட கொடுக்கலன்னா, அதாவது வந்து ஆட்சி மாற்றம்ன்றது ஒன்று அமையணுன்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா திமுக இல்லைன்னா அதிமுக வரணுன்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆட்சி ஆட்சி மாற்றம் தான் வரும். அதுக்கு அதை வந்து அதுக்கு வந்து சட்டம் சீரொழுங்கு தான் வந்து அதுக்கு ஒரு தலையாய ஒரு விஷயமா இருக்கும்ன்றது சொல்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. அதே மாதிரி சவுக்கு சங்கருக்கு நடந்தது மிகப்பெரிய ஒரு அநியாயம். அதை வந்து காவல்துறை இம்மீடியட் ஆக்ஷன்ஸ் எடுத்து அதை வந்து எப்படியாவது வந்து அவருக்கு ஒரு நியாயத்தை வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். இது உங்கள் கணேஷ். நன்றி, வணக்கம்.